தமிழ் சினிமாவில் வந்த லாஜிக்கே இல்லாத மூவி சீன்ஸ். தனுஷ் நடிச்ச யாரடி நீ மோகினி படத்துல தனுஷ் கம்ப்யூட்டர் ஒரு தட்டு தட்டினதுல ஏதோ ஒரு காரை தொட்ட மாதிரி அலாரெல்லாம் அடிச்சு கோடிங்லாம் அழிஞ்சிரும். டீம் லீடரான நயன்தாராவை பயங்கரமா திட்டிடுவாங்க. இதை பார்த்துட்டு தாங்க முடியாத தனுஷ் ஒரே ராத்திரியில மொத்த கோடிங்கே படிச்சு கத்துப்பாரு. ஆனா அது கூட பரவாயில்ல. ஆனா அடுத்த நாள் காலையில எல்லாருக்கும் பேப்பர்ல கோடிங்க பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. வீடு வாங்க கூடாதா? எதற்கும் துணிந்தவன் படத்துல சூர்யா அவரோட கார் சாவியை காருக்குள்ளேயே வச்சுட்டு லாக் பண்ணியிருப்பாரு. ஸோ காரை அன்லாக் பண்றதுக்கு சூர்யா ஒரு விஷயத்த பண்ணுவாரு. அங்கிருந்து ஹீரோயின் கார் சாவியை அமுக்கி இந்த பக்கத்துல இருந்து சூர்யா போன்ல அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி காரை ஓபன் பண்ணுவாரு. இந்த மாதிரிலாம் காரை ஓபன் பண்றதுக்கு நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் 100% வாய்ப்பே கிடையாது. அதுவும் அது ஒரு ஆல்டோ காருங்க. அதுல ஒரு ஸ்மார்ட் லாக் சிஸ்டம் கூட கிடையாது. நான் ரீசெண்டா ஆரியன்னு ஒரு படம் பார்த்தேன். படத்துல லாஜிக் மிஸ்டேக் இருக்கலாம், ஆனா படமே ஒரு லாஜிக் மிஸ்டேக்கா இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். ஒரு மேலோட்டமா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்துல ஒரு வில்லனும் நல்லவனா, அவனால செத்தவங்களும் நல்லவங்களாமா, அதை கண்டுபிடிக்கிறவனும் நல்லவனாமா. 10 வருஷமா நல்லவங்களை ஃபாலோ பண்ணி ஸ்கெட்ச் போட்டு கொன்னதுக்கு பதிலா கெட்டவங்களை போட்டிருந்தா கூட ஏதோ மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். இது ஒரு படம்னு சொல்லி இதை போய் ராட்சசனோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க. நீங்க இந்த 3ல எது ரொம்ப வேர்ஸ்ட்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.